இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடான ஒரு சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் 4 பவர் 3.5 is to 2 பவர் 5 is same as. ஸோ அதாவது இதுக்கான ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், அப்போ 4.3.5 ரேஷியோ 2 பவர் 5 ரேஷியோ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. 4 வந்து நம்ம வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்கொயர் 3.5 2 பவர் 5னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்கொயர் பவர் 3.5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்டூ 3.5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 7 வரும். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 5னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் எழுதலான்னு. ஸோ அப்போ 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஸோ 5 டைம்ஸ், ஸோ 1 டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்கே 2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 4 டிவைடட் பை 1. அப்போ 4 டிவைடட் பை 1னா நம்மளுக்கு தெரியும், அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ரேஷியோவை மாற்ற தெரியும். அப்போ 4 டிவைடட் பைனா ரேஷியோவில் எதுவும் என்னவா எதுவும் 4:1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:1, ஆப்ஷன் பி.